கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறதை நினைத்து கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். சென்னையில் வேளச்சேரியில் உள்ள ஏலி மேஜி சபை வழங்கும் அனுதின மன்னா. இன்றைக்கும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேதவசனம் மத்தேயு 15:28. ஸ்ரீயே, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது. நீ என்ன விருப்பத்தோடு வந்தாயோ அது கண்டிப்பாக உனக்கு நிறைவேறும். இன்றைக்கு இந்த சத்தி கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் என்ன விருப்பத்தோடு இந்த மன்னாவை கேட்டுக்கொண்டிருக்கீங்களோ இன்றைக்கு நீங்கள் விரும்புகிறது உங்களுக்கு கிடைக்கும். அப்படியாக பெர்சிய தேசத்தில் ஒரு சின்ன ஒரு ஊர், அந்த ஊரில் நல்ல வியாபாரம் நிறைந்த ஒரு தெரு. அதாவது பெர்சிய தேசம்னா இன்றைக்கி இருக்கிற ஈரான், அதாவது மேதியா பெர்சியா அப்படிங்கிற தேசம். அதில் இன்றைக்கி இருக்கிற ஈரான், அன்றைக்கே பெர்சிய தேசம். அந்த தெருவில் ஃபுல்லாக ஹோட்டல்ஸ். அதில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கடை, அது கபாப். அந்த ஹோட்டல் பேரே கபாப்னு பேர். கபாப்னா அந்த நெருப்புலேயே சுட்டு கொடுக்குற ஒரு இடம். எல்லாமே சிக்கன், மற்றபடி தந்தூரி சிக்கன், மற்றபடி எல்லாமே அந்த ஃபேமஸானது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குமா. க்யூவில் நிற்பாங்களாம், அவ்வளோ ஒரு ஃபேமஸ். அப்போ அந்த ஊரில் இருக்கிற பெரிய செல்வந்தர், பெரிய பணக்காரன், அதாவது அவனை விட யாருமே பணக்காரன் கிடையாது அந்த ஊரில். அப்படிப்பட்ட ஆள் இந்த செய்தியை கேள்விப்பட்டு சரி நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி அந்த வேலைக்காரனை கூப்பிட்டுக்கிட்டு வண்டி எடுத்துக்கிட்டு போகிறாங்க. சாரட் வண்டி. அப்போல்லாம் அந்த சாரட் வண்டியில் போகும்போது தெருவில் இருக்கிற அவ்வளோ பேரும் வணக்கம் வைக்கிறாங்க. வணக்கம் சார், வணக்கம், கீழே விழுந்து கும்பிட்றாங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது அந்த ஹோட்டலுக்கு போயிட்டாங்க. போன உடனே பார்த்தா க்யூவில் நிற்கிறாங்க. இவர் க்யூவில் நிற்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம், ஏன்னா பணக்காரனாச்சே. க்யூவில் நிற்கிறதுக்கு அச்சப்பட்டுக்கிட்டு ரொம்ப நேரம் நின்றுட்டு வெறுப்பாயிடுச்சு. நேராக ஓனர்கிட்ட போய் கத்திட்டார். என்னையா பெரிய ஹோட்டல் வச்சுருக்கேன், நான் யார் தெரியுமாயா, இந்த ஹோட்டலே விலைக்கு வாங்கிடுவேயா நான் நினச்சா, புரியுதா? என்னை எவ்வளோ நேரம் நான் நிற்க வச்சுட்டு நீ இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்க, நீ யாருன்னு தெரியாதா உனக்கு? இங்கே இருக்கவங்க எல்லோரும் கேட்டு பாரு, நான் யாருன்னு தெரியும், சாப்பிட்டுக்கிட்டு இருக்கவங்க கேட்ட ஊரே தெரியும் நான் யாருன்னு. சார், நீங்கள் யாராக இருந்தால் என்ன, எங்களுக்கு அந்த மாதிரிலாம் நீ பணத்துக்காக நான் இது மாதிரிலாம் தலை வணங்க மாட்டேன். நீ லைனில் நில்லுங்க, அப்படி இல்லையா உங்களால் நிற்க முடியலையா வெயிட்டிங் சேர் இருக்குது, அந்த வெயிட்டிங் சேரில் போய் உட்காருங்க சார், போங்க சார் அப்படின்ட்டார். உங்களுக்கு அந்த டோக்கன், அந்த லைனில் எந்த இடத்துல நிற்கிறீங்களோ அந்த இடம் வந்தோடனே நான் கூப்பிட்டு கொடுக்குறேன் அப்படின்னாராம். அப்போ அவர் போய் பேசாமல் அந்த வெயிட்டிங் சேரில் உட்காந்துட்டாராம். உட்காந்தோடனே கொஞ்ச நேரம் கழித்து ஒரு தட்டில் அவர் விரும்பினது அவ்வளவும் சேர்ந்ததான். அந்த தட்டில் கபாப் வச்சு அவ்வளோ காரியங்கள் எல்லாம் எல்லாத்தையும் வச்சு கொண்டாந்து கொடுக்குறாராம். வேறு யாரும் இல்லை, அந்த ஓனரே கொண்டாந்து கொடுக்குறாரு. யார்கிட்ட போய் சண்டை போட்டாரோ அதே ஓனர் கொண்டாந்து கொடுக்குறாரு. அவருக்கு ரொம்ப ரொம்ப வெட்கப்பட்டு தலை குனிஞ்சிட்டாராம். என்ன சார் இது, நீங்கள் பெரிய பணக்காரங்கிறதுக்காக நான் பயந்துட்டு கொண்டாந்து கொடுக்கல, ஆனால் நான் சொன்ன ஒரு வார்த்தையில் நீங்கள் கீழ்ப்படிஞ்சு போய் உட்காந்தீங்க பார்த்தீங்களா, ரெண்டாவது பொறுமையோடு இருந்தீங்க பார்த்தீங்களா, மூன்றாவது நல்ல ஒரு தாழ்மை இருந்தது பார்த்தீங்களா, அதை நினச்சி கொண்டாந்து உங்களுக்கு கொடுத்தேன். அவன் பணம் அந்த இடத்துல வேலை செய்யலை, அவன் வாழ்க்கையில் தன்னை தாழ்த்தினதுனால, தன்னை கீழ்ப்படிந்ததுனால, அவன் ஓனருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்ததுனால இந்த விரும்பின காரியங்கள் நடந்தது. அதே போல தான் அந்த கானானிய ஸ்திரீ, அந்த குடும்பத்தில் கொடிய வேதனை, என் மகள் பிசாசினாலே கொடிய வேதனைப்படுகிறாள் ஆண்டவரேன்னு வந்தான். அப்பொழுது சீசர்கள் எல்லாம் அதட்டினாங்க. இயேசு, இந்த பெண்ணு இயேசுநாதர்கிட்ட வர முடியாதபடிக்கு தடை பண்ணாங்க. இயேசு பொறுமையோடு இருந்தார். ஆண்டவரே எனக்கு இறங்குங்கப்பான்னு மறுபடியும் கூப்பிட்டுக்கிட்டு இருந்தான். எவ்வளோ தடை வந்தாலும் மறுபடியும் அவன் கூப்பிட்டுக்கிட்டே இருந்தான். ஆண்டவர் அதுக்கு பிறகு சொன்னார், என்னுடைய அப்பத்தை எடுத்து, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிக்கு போடுவது நல்லதில்லைன்னு சொன்னார். அப்போ கூட தன்னை தாழ்த்தினாள். ஆண்டவரே மெய்தான், ஆண்டவரே மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை நாய்க்குட்டி தின்னுமே அப்படின்னு சொன்னி தன்னை தாழ்த்தினாள். தன்னை தாழ்த்தின பொழுது தான் ஆண்டவர் சொன்னார், உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கிடவுது. அந்த பணக்காரன் தன்னை தாழ்த்தினான், எப்படி உனக்கு ஆக கிடவுது. அந்த பணக்காரன் தன்னை தாழ்த்தினான், அந்த பணக்காரன் கீழ்ப்படிஞ்சான்.
அதே போல் இந்த பெண்ணு தாழ்த்தினால் நீ விரும்புகிறபடி ஆகக்கூடும். இன்றைக்கு நீங்கள் விரும்புகிற எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் வேலையா, வருமானமா, தொழிலா, குழந்தையா, திருமண காரியங்களா, வீட்டு வேலை காரியங்களா, எல்லாவற்றையும் கர்த்தர் இன்னைக்கு உங்களை ஆசீர்வதிப்பார். பரலோக பிதாவே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும், ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. அவர்கள் தேவைகளை சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் வேலியடைத்து பாதுகாத்துக் கொள்ளும். கிருபையினாலே வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.